கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து சேற்று நண்டு வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏற்றுமதி சந்தையில் வந்து அதிகம் தேவை வந்து இருக்கக்கூடிய இந்த சேற்று நன்று இப்போ வந்து பிரபலமாகி வரக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ வர்த்தக ரீதியாக நண்டு வளர்ப்பு இப்பொழுது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா கடலோர பகுதிகளில் வந்து வேகம் பரவி வருகிறது வேகமாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேற்று நண்டினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் வந்து கலிமுகம் மற்றும் உப்பங்களி ஆகிய பகுதிகளில் சில்லா என்ற ஒரு வகை சேற்று நண்டுகள் வந்து காணப்படும். ஸோ பெரிய வகை நண்டுகள் வட்டார மொழியில் பச்சை சேற்று நண்டு என்று அழைக்கப்படுது. ஸோ இதை அதிகபட்சம் வந்து 22 சென்டிமீட்டர் அகலமும் 2 கிலோ எடை அளவும் வளரக்கூடியதாக இருக்குது. இவை சுதந்திரமாக வாழக்கூடியவை. இவைகளில் கால் போன்ற பகுதிகள் பல கோண வடிவ வரிகள் காணலாம். சிறிய வகைகள் ரெட்கிலா என அழைக்கப்படுது. இவை வந்து அதிகபட்சம் வந்து 12.7 சென்டிமீட்டர் அகலமும் 1.2 கிலோ எடையளவும் வளரக்கூடியதாக இருக்குது. இவை வந்து பல கோண வடிவ வரிகள் வந்து இதில் வந்து காணப்படாது. இவை மண் தோண்டும் பழக்கமுடையதாக இருக்குது. ஸோ இந்த இரு வகைகளும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் வந்து அதிக தேவையுள்ளதாக உள்ளது. ஸோ சேற்று நன்று கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, அதுபோல் கலிமுகம், உப்பங்களி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து இந்த சேற்று நண்டு வளர்ப்பை வந்து பண்ண முடியும். இதன் மூலயமாக வந்து நல்ல வருமானம் வந்து ஈட்ட முடியும். இதுக்கு வந்து உணவும் வந்து ஒன்றும் அதிகம் எதுவும் தேவையில்லை. ட்ராஷ் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய அந்த வலைகளில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வேஸ்ட்டு ஃபிஷ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து நமக்கு இதுக்கு வந்து உணவாக கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல தொழில் தான் இந்த சேற்று நண்டு வளர்ப்பு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.